உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருக்கிறார் இல்லையா, புடானோ அவர்கிட்ட இருந்து லைனா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல முதல் ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா கேலிபர் க்ரூஸ் மிசைலை பயன்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சமீபத்தில் அவங்களோட சப்மரீன்ல ஷிப் நினைக்கிறேன் ரீடிப்ளை பண்ணியிருந்தாங்க கருங்கடலுக்கு. அதுவும் 4 கேலிபர் க்ரூஸ் மிசைல் ரெடியா இருக்கிற மாதிரியான விஷயம் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, சப்மரீனோ ஷிப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு, அதில் 4 கேலிபர் க்ரூஸ் மிசைல் இருக்குது. இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது நம்மளால எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பாக வந்து கேலிபர் க்ரூஸ் மிசைல் அட்டாக் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனில் நடக்கலாம்னு சொல்லிட்டு, அதுவும் துல்லிய தாக்குதல் தான் நடக்கும். ஏன்னா ரஷ்யா இந்த GRU பில்டிங்லாம் குறி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தானே வீடியோ பதிவில் பார்த்தோம் இல்லையா, கீவ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பில்டிங்கை ரஷ்ய அதிபர் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் இல்லையா, கீவ்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை என்னால் குறி வச்சு தாக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக அந்த GRU பில்டிங் அடிச்சிருந்தார் எக்ஸாக்டாக துல்லியமா. ஸோ அது போல் ஏதோ துல்லிய தாக்குதல் பண்ணுறதுக்காக இது போல் க்ரூஸ் மிசைல்கள்லாம் அங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேட்டுருக்காங்க புடானோ அவர்கள்கிட்ட, ஏங்க இது போல் கேலிபர் க்ரூஸ் மிசைல்லாம் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதோட சொல்கிறீங்களே, அப்படி எத்தனை தாங்க ரஷ்யா தயாரிச்சிடுவாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 குறைவுலாம் தயாரிப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 100 மிசைல் தூக்கி வீசுகிறாங்க ரஷ்யா அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப எந்த அளவுக்கு வார் எக்கனாமி மோடுக்கு ரஷ்யா மாறிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியுடைய உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ரஷ்யா ஆல்ரெடி வார் எக்கனாமி மோட்ல ரொம்ப தூரம் டீப்பா பெனிட்ரேட் ஆயிட்டாங்க அப்படிங்கறதுல வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ரஷ்யாவோட ராஷ்டிரவான் டவுல இருந்து கிரீமியாக்கு வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜ் போட்டிருக்காங்க இல்லையா, நம்ம கூட நம்மளோட வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போம். வீடியோ பதிவுல லோட் ஆயிருந்திருக்கும், முன்னாடி லோட் ஆனது. இப்போ அந்த வீடியோ பதிவை திருப்பி எடுக்க முடியாது. ஸோ முன்னாடி இருக்கிற பதிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படி பார்க்கும்போதே நம்ம அந்த பதிவுல சொல்லியிருப்போம், ரஷ்யா இது போல ரயில்வே லைன் போடுறதுல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சீக்கிரமா போட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப புடானோ அவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இது உக்ரைனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா உக்ரைன் அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த கிரேட் கவுண்டர் அஃபென்சிவ். அது இந்த ரொபோத்தனிலாம் கொஞ்சம் குறைஞ்சு வச்சுக்கிறாங்க இல்லையா, அப்படியே குறைஞ்சு உள்ள போய் டாக்மேக்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணி கொஞ்சம் கவுண்டர் வெயிட் கொடுத்து நெகோசியேஷன் டேபிளில் பேசலாம் அப்படிங்கிறதோட திட்டம் இருக்குது. பட் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா, அந்த டைமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ ஒரு சப்ளை லைன் கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, மேப்லோட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரயில்வே லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரஷ்யா போட்டு முடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கனவுல கூட இதுக்கு மேலே இந்த பகுதியெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு உக்ரைனால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு வேலை நேட்டோ ட்ரூப்ஸ் உள்ள வந்து உக்ரைனுக்காக போராடினா வேணா யோசிக்கலாம், பட் அதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த டைம்ல உக்ரைன் அதை கைவிட்ட வேண்டியது அந்த எண்ணத்தை அப்படிங்கிறதோட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றபடியே இவரும் சொல்லிக்கிறாரு, ஆமாங்க ரொம்ப கஷ்டமா போயிரு இது போல ரயில்வே பிரிட்ஜ் வந்து போட்டாங்கன்னா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. யூரோப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் தான் ரஷ்யாவில் நடந்தது இல்லையா. இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தஜிகிஸ்தான்ல 15 பேர்த்திட்ட அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களாமா. இவங்களுக்குலாம் இந்த தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சு இந்த தஜிகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ஐசிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து வார்னிங் யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பா பிரான்ஸ்ல வந்து இந்த ஒலிம்பிக் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து இது போல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அப்படிங்கிறது போல ஒரு த்ரெட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பிரான்ஸ் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது போல ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்களாமா. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலையும் வந்து மக்கள் பெரும்பாலும் கூடியிருக்கிற இடத்துல வந்து நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பனா த்ரெட் விட்டதா சொல்லப்பட்டு வருது. அப்புறம் உக்ரைனோட மீடியாக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க பாருங்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மார்ச் 1ல இருந்து ஜூனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 பேர்த்த மிலிட்ரி சர்வீஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க, ட்ரைனிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட மீடியா தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மாசத்துக்கு 30,000 வீரர்கள் அப்படிங்கிறது போல மிலிட்ரிக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இவங்க 2 பேரும் சொல்றதையே வச்சு பார்த்தாலும் இந்த யூகே சொல்ற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு 30,000 வச்சுக்கோங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 3,60,000 பேரு. ஸோ இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்ய தரப்புல சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே ரஷ்யானால ரொட்டேட் பண்ணிட முடியும், அத்தனை பேர்த்தையும் எடுத்துக்கிட்டு புதுசா ஃப்ரெஷ் பவர் உள்ள இருக்க முடியும். ஸோ ரஷ்யாவும் ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்டும் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துது. ஆனா ரஷ்யா எந்த பகுதியில தாக்குதல் பண்ணுவாங்க அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்காக தான் உக்ரைன் இந்த ஆர்லிவிக்காவா இருக்கட்டும், டின்ப்ரோஸ்க் பகுதியா இருக்கட்டும், மேல கீவா இருக்கட்டும், இந்த சைடு ஒடசாவா இருக்கட்டும், எல்லா பக்கத்துலயும்
அந்த டிஃபென்ஸ் லேயரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இன்னொரு பக்கம் தயாராகிட்டு இருக்காங்க அசர்பைஜான், அர்மேனியா, அது வேற கதை. இந்த பக்கம் செர்பியாவோட அதிபர் இருப்பார்ல அலெக்சாண்டர் ஊக்கிக் அவர்கள், அவர் தரப்பு சொல்லிக்கிறாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் அதிக அளவில் நம்ம தயார்படுத்தணும், அதிகமாக ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இவர் தரப்புல இருந்து தினமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி தான், தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. ஏன்னா போய் அப்படியே மூட்டையெல்லாம் போட்டுட்டு இந்த கொசோவோ பார்டர்ல வந்து ரெடி பொசிஷன்ல அப்படியே துப்பாக்கி வச்சு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் போய் பிடிச்ச மாதிரி பாடு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய தாக்குதல் வந்து இந்த யுகோஸ்லாவியால வந்து நடத்தி இருந்துக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயம் இது கூட சொல்றதுனால இதில் ஆட் பண்றேன். ஒரு 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், மார்ச் மாசம் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த யுகோஸ்லாவியா மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த தாக்குதலை யுஎன்எஸ்சி கவுன்சில்ல வந்து பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க ரஷ்யாவும் சீனாவும். அது சீனா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த நாள் ஞாபகம் இருக்கா, எங்களோட எம்பசி மேல தாக்குதல் பண்ணீங்களே, எங்களோட ஜேர்னலிஸ்ட் எங்களோட எம்பசியும் இருக்கக்கூடிய ஆளுங்களோட டிப்ளமேட்ஸ் இறந்தாங்களே, அதை நாங்க மறக்க மாட்டோம், இதை நாங்க கருப்பு நாளா கொண்டாட போறோம் அப்படிங்கிறது போல சீனா தரப்புலையும் ரஷ்யா தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தினம் பேசுவோம் நாங்க, இது வந்து எப்போ ஐநா சமூகம் முன்னாலும் நாங்க இதை பேசுவோம், அட்ராசிட்டிஸ் பண்ணீங்க. ஏன்னா சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. பாஸ்பரஸ் குண்டுகள்லாம் தூவிட்டு போயிருக்கிறாங்க இந்த யுகோஸ்லாவியா மேல, இந்த நேட்டோ நாடுகள் செஞ்ச வேலை. அந்த டைம்ல ரஷ்யானால உதவவே முடியல. இதே போல சினாரியோ திரும்ப வந்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா கொசோவா அங்கீகாரம் பண்ணிட்டாங்க நேட்டோ நாடுகள், யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா கண்டிப்பா செர்பியா உள்ள போய் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ரஷ்யாவோட சப்போர்ட் இந்த செர்பியா கிடைக்கூடாம பண்ணும். ஆல்ரெடி இப்படிதான் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா இந்த கோல்டு வார்ல ஜெயிச்சிச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கும் செர்பியாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது பழி வாங்கிறதுக்காக இந்த செர்பியாவை ஏதோ ஒன்று செய்ய திட்டம் போட்டிருப்பாங்க மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறது போல ரூமர் வதந்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இது நம்ம எடுத்து வச்சுக்குவோம், நடக்குதா என்னங்கிறத எதிர்காலத்துல பார்ப்போம். அப்புறம் இந்த சீனாவோட எம்பசி மேல ஏன்பா அமெரிக்கா குண்டை போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுகோஸ்லாவியா மேல குண்டு போறதுக்காக பாம்பர் விமானத்தை அமெரிக்கா பயன்படுத்தி இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெல்த் ரக பாம்பர், நைட் ஆக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பரை தாக்கிட்டாங்க யாரு, இந்த யுகோஸ்லாவியா சோவியத் யூனியன் ஆயத்தை வச்சு தாக்கிட்டாங்க. அதுவும் கீழே விழுந்துருச்சு. அப்படி விழுந்த அந்த பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து கேட்டு அவங்களோட எம்பசிக்குள்ள கொண்டு போய் வச்சிருந்ததாகவும், அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால நேட்டோ நாடுகள் அங்க குண்டை போட வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து தெளிவா எல்லாரும் எல்லாம் சொன்னாதான் உண்டு. இது போல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்த வந்து அதாவது டிப்ளமேட்ஸ் மேல தாக்குதல் பண்ணாங்களா, அது தப்பு தானே, அதெல்லாம் வந்து திரும்ப சொல்லி காட்டே இருப்போம் ஐநா சபையில அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. அந்த சமயத்துல ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.